Good morning students. Last class la virus பார்த்தோம். வைரஸோட size shape பார்த்தோம். Next அதோட life cycle பார்த்தோம். And then classification பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பாக்டீரியா பார்க்க போறோம். பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன? பாக்டீரியா அப்படிங்கிறது அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதுவும் என்னது? ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். இன்னும் நமக்கு சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ வீட்டில் அம்மா வந்து மாவு கரைச்சி வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், பால் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகி நமக்கு தயிராக மாறுது இல்லையா? இதெல்லாம் எதோட ரீசன் அப்படின்னாக்க, இந்த பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை ரன் பண்ணுது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் இந்த பாக்டீரியா. ஓகேவா? இப்போ என்னவாகும்? இப்போ நமக்கு தெரியும், மாவு வந்து வீட்டில் அம்மா கரைச்சி வச்சாங்க அப்படின்னா நம்ம கையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது நமக்கு டைரெக்டாக மைக்ரோ ஆர்கானிசத்தை டைரெக்ட் ஐயில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. எது மூலம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால், மைக்ரோ ஆர்கானிசம் மூலம்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, பாலில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ மாடோட பால் காம்பில் நம்ம பால் கறக்கும்போது லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போ தயிரில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, மெயினாக உங்களுக்கு பால்லையே இப்போ பால் தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாக்டிக் அமிலம் இருக்கும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், பாலை வந்து தயிராக மாற்றக்கூடிய தன்மையாக இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இப்போ வந்து பாலை தயிராக கன்வெர்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் பாக்டீரியா. என்ன பாக்டீரியா? லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம். இது ஒரு பாக்டீரியா. இப்போ நான் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன? டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நான் பெனிஃபிஷியல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைஃபாய்டு ஃபீவர் வருது இல்லையா? டைஃபாய்டு ஃபீவர் எதில் வருது, எதனால் வருது அப்படின்னு கேட்டால், சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் என்ன பண்ணுது, இந்த டிசீஸை காஸ் பண்ணுது. ஸோ இப்போ டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் பெனிஃபிஷியல் சொல்லுவோம். இப்போ நமக்கு எது வந்து நன்மையை தரக்கூடியதோ அதெல்லாமே பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, மைல்ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி. 1829 சிஜி ஹெரன்பர்க் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாக்டீரியா அப்படிங்கிற நேமை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு. 1884 கிறிஸ்டியன் கிராம் இன்ட்ரடியூஸ்டு கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். இப்போ இந்த பாக்டீரியாவே பார்த்தோம் அப்படின்னா, பாக்டீரியா இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் த கிராம் பாசிட்டிவ், அதர் ஒன் இஸ் த கிராம் நெகட்டிவ் அப்படின்னு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டெய்னிங் மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடு மூலம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாக்டீரியாவை பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போ 1923 டேவிட் ஹச் பெர்ஜி அப்படிங்கிறவங்க பப்ளிஷ்டு ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த பெர்கிஸ் மேனுவல். பெர்கிஸ் மேனுவல் அப்படிங்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷனை யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா டேவிட் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. ஃப்ரிட்ரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவங்க டிஸ்கவர்டு பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிரிஃப்த் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால், மரபணு மாற்றத்தை கண்டறிந்தார். மரபணு மாற்றத்தை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 1952 ஜோஸ்வா லீடர்பர்க் அப்படிங்கிறவங்க டிஸ்கவர்ட் ஆஃப் த பிளாஸ்மிட் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக். அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ஜோஸ்வா லீடர்பர்க் அப்படிங்கிறவங்க பிளாஸ்மிட் அப்படிங்கிறத கண்டறிஞ்சாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக். இது என்ன சொல்கிறோம் நம்ம, ப்ரோகேரியாட்டிக். பாக்டீரியா அப்படின்னா ஒரு ப்ரோகேரியாட்டிக். இது யூனிசெல்லுலார் யூபிக்யூட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். இது எப்படி இருக்கும், யூனிசெல்லுலார் அப்படின்னா சிங்கிள் செல்னால் இருக்கக்கூடியது. இதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் வழியாக தான் நம்ம பார்க்க முடியும்.
The study of bacteria is called bacteriology. பாக்டீரியாவை பற்றி நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன சொல்கிறோம்? bacteriology. Bacteria were first discovered by the Dutch scientist Anton van Leeuwenhoek அப்படிங்கிறவங்க 1676ல ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணாங்க அப்படின்னா அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு அதுக்கு நேம் கொடுத்தாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்டீரியங்களை முதலில் நோக்கியில் கண்டுபிடிச்சாரு யார்? ஆண்டனி வான் லீவன்ஹூக் அப்படிங்கிறவங்க. அப்படி கண்டுபிடிச்ச ஒரு ஆர்கானிசத்துக்கு பேர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இப்போ பாக்டீரியாவை பார்த்தீங்க அப்படின்னா காக்கஸ் ஷேப்பில் இருக்குது, டிப்ளோகாக்கஸில் இருக்குது. அண்ட் தென் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். பாக்டீரியாவோட சேஃப் அண்டு ஃப்ளாஜெல்லா அதோட எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இதோட ஷேப் அண்டு ஃப்ளாஜெல்லா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது? காக்கஸில் இருக்குது, டிப்ளோகாக்கஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஸ்டெப்டோகாக்கஸ். இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படி எப்படி இருக்குன்னா அப்படியே கொத்தாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதாவது சங்கிலி தொடர் போல் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாசினே அப்படிங்கிறது ஒரு 4 மூலையிலையும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அண்ட் தென் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கோல் வடிவத்தில் இருக்கக்கூடியது. இது வந்து டிப்ளோ பாக்டீரியாஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக உங்களுக்கு இரட்டை கோல் வடிவம் உடையது. அண்ட் தென் ஸ்பைரில்லம், அடுத்தது விப்ரியோ. ஸ்பைரில்லம் அப்படிங்கிறது இந்த சைஸ் ஷேப்பில் இருக்கக்கூடியது, விப்ரியோ அப்படிங்கிறது கமா ஷேப்பில் இருக்கக்கூடியது. இதுதான் இதோட ஷேப். இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஜெல்லா, ஒரு பாக்டீரியாவில் ஃப்ளாஜெல்லா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? மெயினாக இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. இது 2 சைடும் இருக்குது. இது ஃபுல்லாக பாக்டீரியத்தை சுற்றி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஜெல்லா இல்லாமையே இருக்குது. ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன இப்போ சைஸு ஷேஃபு ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளாஜெல்லா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஷேஃப் அண்டு ஃப்ளாஜெல்லேஷன் இன் பாக்டீரியா. இது ஒன் சைடு ஃப்ளாஜெல்லா இருக்குது, இதுவும் ஒன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்குது. இது எல்லாமே மூவ்மெண்டேஷனுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகுது. இதில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இது 2 சைடும் இருக்குது. ஒற்றை கசையிலைன்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கற்றை கசையிலைன்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருமுனை கசையிலைன்னு சொல்கிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா சுற்று கசையிலை. இது வந்து கசையிலை, ஃப்ளாஜெல்லா இல்லாமல் இருக்குது. இது வந்து நோ ஃப்ளாஜெல்லா. இது எல்லாமே எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் மூவ்மெண்டேஷனுக்கு தான் மெயினாக நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டோம். இப்போ பாக்டீரியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பாக்டீரியாவில் என்னென்ன பார்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கேப்சூல், செல் வால், பிளாஸ்மா மெம்ப்ரேன், அண்ட் தென் மீசோசோம், சைட்டோபிளாசம், ரிபோசோம், ஃப்ளாஜெல்லா, பிளாஸ்மிட், பாலிரிபோசோம், ஃபில்லஸ். இது எல்லாமே இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது என்ன அப்படின்னு கேட்டால் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இதில் உள்ளே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், அதாவது உள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். அதான் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இப்போ மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கேப்சூல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாக்டீரியல் செல் இப்போ 3 லேயர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். என்னென்ன? கேப்சூல், கிளைகோகாலிக்ஸ், செல் வால் அண்டு சைட்டோபிளாசம். மெயின் இதுதான் உங்களுக்கு. இப்போ கேப்சூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் பாக்டீரியா ஆர் சரௌண்டட் பை த gelatinous substance which is composed of the polysaccharide or polypeptide. இப்போ சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்சூல் அப்படிங்கிறது என்னது? இதுக்கு செல்வாலுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்வால் அதுக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய லேயர்ஸ். இது எப்படி இருக்கும்? மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெலாட்டினேஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ்னால ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பாலிசாக்ரைடு அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ்னால ஆயிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டும் கம்பைன் ஆகியிருக்கக்கூடிய லேயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னா திக் லேயர்ஸ் ஆஃப் த கிளைகோகாலிக்ஸ். ரொம்ப இதோட லேயர்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும்.
Glycocalyx bound tightly to the cell wall is called capsule. ஓகேவா, இது மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இதை வந்து இந்த செல்லை மூடி பாதுகாக்கிறதுக்கு ப்ரொடெக்ட்ஸ் செல் ஃப்ரம் த, மெயினாக வந்து இதை மூடி பாதுகாக்கிறதுக்கும் இப்போ மெயினாக வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே என்ட்ரானுச்சு அப்படின்னு கேட்டாக்க இந்த செல்வால் இந்த கேப்சூல் என்ன பண்ணும் அப்படின்னா அதை இன்கிபிட் பண்ணும். அதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகேவா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டிக்லி இன் நேச்சர் ஹெல்ப் தம் டு அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட் லைக் த பிளான்ட் ரூட். இப்போ இது பார்க்குறதுக்கு வழவழப்பாக இருக்கும் இந்த லேயர். இந்த லேயர் வழவழப்பாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், இந்த பாக்டீரியா போய் ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட்டில் போய் அட்டாச் ஆகிறதுக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா ஹியூமனோட டீத்து பல்ல போய் ஒட்டிக்கிறதுக்கு, டிஷ்யூவில் போய் ஒட்டிக்கிறதுக்கெலாம் மெயினாக இது ஹெல்ப் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேப்சூல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்வால். இந்த செல்வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணோம், இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் செல்வால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாக்டீரியல் செல்வால் கிரானுலர் அண்ட் இஸ் ரிஜிட் அப்படின்னாக்க, கிரானுலர் அப்படின்னா அதில் சின்ன சின்ன துகள்கள் வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பாக்டீரியாவை மூடி பாதுகாக்கிறது தான் யாரோட வேலை அப்படின்னு கேட்டால் இந்த செல்வாலோட வேலை. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the chemical composition of the cell wall is rather complex and is made up of the peptidoglycan. இந்த செல்வால் எதனால் ஆயிருக்கும், பெப்டிடோக்ளைக்கானால ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மீகோபெப்டைட் அப்படிங்கிறதுனால ஆயிருக்கும். இப்போ இந்த மீகோபெப்டைட் ஆர் பெப்டிடோக்ளைக்கான் கண்டெயின் என் அசிட்டைல் குளுக்கோசமைன் இருக்கு, என் அசிட்டைல் மூரமிக் ஆசிட் இருக்கு, அண்ட் பெப்டைட் செயின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த பெப்டைட் செயின் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா 4 or 5 அமினோ ஆசிட்டோட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, இப்போ செல்வால் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க பெப்டிடோக்ளைக்கான் ஆர் மீகோபெப்டைட்னால ஆயிருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் யாரோட வேலை, செல்வால். பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் யாரோட வேலை, செல்வாலோட வேலை. ஓகேவா, இதில் என்ன இருக்கும், இந்த செல்வாலில் போரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த கெமிக்கலோட மெயின் அதாவது போரினோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் போரின் இஸ் ப்ரெசண்ட் அண்ட் இஸ் ஹெல்ப் இன் த டிஃபிஷன் ஆஃப் த சொலிட்ஸ். இப்போ அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு, கரைகிறதுக்கு மெயினாக இந்த போரின் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க பிளாஸ்மா மெம்ப்ரேன். இப்போ பிளாஸ்மா மெம்ப்ரேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன் இஸ் மேட் அப் ஆஃப் த லிப்போ புரோட்டீன். பிளாஸ்மா மெம்ப்ரேன் எதனால் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் லிப்போ புரோட்டீன் அப்படிங்கிறதுனால ஆயிருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் த ஸ்மால் மாலிகுல்ஸ் அண்ட் அயான்ஸ். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் மாலிகுல்ஸ் அயான்லாம் உள்ளே போகிறத வெளியில் வர்றதை யார் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பிளாஸ்மா membrane தான் கண்ட்ரோல் பண்ணும். The enzyme involved in the oxidation of metabolites, respiratory chain as well as the photosystem used in the photosynthesis or protein in the plasma membrane. இப்போ plasma membrane ஓட main function என்ன அப்படின்னு கேட்டாக்க இப்போ photosynthesis நடக்குது, respiratory chain processலாம் நடக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன ரெஸ்பிரேட்டரி செயின் ரியாக்ஷனில் ஃபோட்டோசிந்தசைஸ், அதாவது ஃபோட்டோசிஸ்டம் 1 ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம்ஸ்லாம் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனில் மெயினாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் சைட்டோபிளாசம். இப்போ சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா திக் அண்டு செமி டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடியது. இப்போ சைட்டோபிளாசம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒளி கடத்தும் தன்மையுடையது. இட் கண்டெயின் த ரிபோசோம்ஸ் அண்ட் அதர் செல் இன்க்ளூஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா ரிபோசோம்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதர் இன்க்ளூஷனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதர் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க மற்ற பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, என்னென்ன இருக்குது, ரிபோசோம், மீசோசோம், அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் அப்படின்னு கேட்டால் இந்த சைட்டோபிளாசத்தில் மெயினாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன் லைக் கிளைகோஜன், பாலி பீட்டா ஹைட்ராக்சிபியூட்டைரேட் கிரானியூல்ஸ், சல்ஃபர் கிரானியூல்ஸ் அண்ட் கேஸ் வேக்யூல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். இதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இப்போ சைட்டோபிளாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். செமி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி கடத்தும் தன்மையுடையதுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையா ரிபோசோம்ஸும் செல் இன்க்ளூஷனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் கிளைகோஜன் இருக்குது, பாலி பீட்டா
ஹைட்ராக்சி பியூட்டைரேட் கிரானுல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சல்ஃபர் கிரானுல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கேஸ் வேக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடியது தான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று பாக்டீரியல் குரோமோசோம். இப்போ பாக்டீரியல் குரோமோசோம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ பாக்டீரியல் குரோமோசோம் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ், ஒரு இலைகளாலான ஒரு டிஎன்ஏ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம். இப்போ எஸ்எஸ்ஆர்என்ஏ, டிஎஸ்ஆர்என்ஏ, எஸ்எஸ்டிஎன்ஏ, எஸ்எஸ்ஆர்என்ஏ இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட், எஸ்எஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருப்போம், டிஎஸ் அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல், இது வந்து சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். இது மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த மெம்ப்ரேன்ஸ் அஸ் இன் எ யூகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ் அப்படின்னு யூனால என்ன சொல்லியிருக்கேன், ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அங்கே உண்மையான நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், this genetic materials is called the nucleoid or genophore. இந்த மரபியல் உட்பொருட்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறாங்க, ஜீனோஃபோர்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்துங்க அப்படின்னு கேட்டாக்க, the DNA E. coli which measure about the 1 mm long when uncoiled அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போ ஈகோலையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ 1 mm நீளமுடையதாக இருக்கும். ஓகேவா. இப்போ இதோட மரபியல் தகவல்களையும் இதில் வந்து உள்ளடக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் நியூக்ளிக் ஆசிட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டால், இந்த டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் புரதத்தோட சேர்ந்து இருக்காது, தனியாக தான் இருக்கும். இப்போ தனி குரோமோசோம் இல்லது வட்ட வடிவ இந்த டிஎன்ஏவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎன்ஏவோட மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாஸ்மா சவ்வோட சேர்ந்து இணைந்து காணப்படும். இதோட இப்போ இணைஞ்சு காணப்படுறதுனால இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ டிஎன்ஏ வந்து ரெட்டிப்படையும் போது இந்த குரோமோசோம்கள் இரண்டாக பிரிவதற்கு மெயினாக யூஸ் ஆகுது. இதுதான். ஓகேவா. இப்போ டிஎன்ஏ நாட் ஃபவுண்ட் இன் ஹிஸ்டோன், ஹிஸ்டோனோட சேர்ந்து இருக்காதுன்னு சொல்லிட்டோம். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த குரோமோசோம் ஆர் த டிஎன்ஏ மாலிகுல் சர்க்குலர் அண்ட் 1 point இஸ் அட்டாச்சு டு த பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஒரு பாயிண்ட் எதோட அட்டாச் ஆகிருக்கு, பிளாஸ்மா மெம்ப்ரேனோட அட்டாச் ஆகிருக்கு. ஏன் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால், டிஎன்ஏ வந்து செல் டிவிஷன் நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க ரெண்டாக வந்து பிரிகிறதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அடானமஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணும், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 1 to 500 kp, அதாவது கிலோ பேஸ்பேர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா. இப்போ என்னவாகும், பிளாஸ்மிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 to 500 கிலோ பேஸ்பேர் அந்த அளவில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இது வேறுபடும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு டிஎன்ஏவில் அதாவது டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் 0.5% முதல் 50% வரை இருக்கும். ஒரு டிஎன்ஏவில் என்ன இருக்குது அப்படின்னா பிளாஸ்மிட் இருக்குது. இந்த பிளாஸ்மிட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 0.5 to 5.0% டோட்டலாக இப்போ டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் பிளாஸ்மிட் வந்து 0.5 to 5.0% வரையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், பாக்டீரியாவில் என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் பாக்டீரியோசின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளை வந்து என்ன பண்ணாது, இது செக்ரீட் பண்ணாது. ஆனால் பிளாஸ்மிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாக்டீரியோசின் அப்படிங்கிற நச்சு பொருளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உற்பத்தி பண்ணும், செக்ரீட் பண்ணும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபாரின் பார்ட்டிக்கல் ஏதாவது உள்ளே என்ட்ரானுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிடும், இது இன்கிபீட் பண்ணும். இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. த நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் பர் செல் வேரியஸ். இப்போ ஒரு பிளாஸ்மிட்லேருந்து இன்னொரு செல்ஸ் அதை பிளாஸ்மிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக இது வந்து வேரி ஆகும். இப்போ பிளாஸ்மிட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா எஃப்ங்கிறது என்ன சொல்கிறோம், ஃபெர்டிலிட்டி, அதாவது வளத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பிளாஸ்மிட்ஸ். அடுத்தது வந்து கொலிசின் அப்படிங்கிற பிளாஸ்மிட் இருக்குது. ஆர்ஐ பிளாஸ்மிட்டுங்கிறது ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட் இருக்குது. பிளாஸ்மிட் அண்டு டிஐ டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். இப்போ பிளாஸ்மிட் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம், ஆர் பிளாஸ்மிட், எஃப் பிளாஸ்மிட், அண்ட் தென் கொலிசின் பிளாஸ்மிட், அண்ட் தென்
RI plasmid and TI plasmid அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். RI plasmidங்கிறது ரூட்டை இன்டியூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மிட், TI plasmidங்கிறது டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ மீசோசோம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மீசோசோமில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இதுலையும் நிறைய கிரானுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மெயினாக வந்து மடிப்புகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். இப்போ மெம்பரின் ப்ரொடியூஸ்டு இன்டு த செல் இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் வெசிக்கல்ஸ், டியூபுல்ஸ் அண்டு லேமலா அப்படிங்கிறது என்ன பண்ணும், சில மடிப்புகளை வந்து இது வந்து உள்ள ஏற்படுத்தும். இந்த மடிப்புகள் ஏற்படுத்துறதுனால இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஹெல்ப் இன் த ரெஸ்பிரேஷன் அண்டு பைனரி ஃபிஷன். ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கும் பைனரி ஃபிஷனுங்கிறது என்னது, பாக்டீரியாவோட ரெப்ளிகேஷன் இல்லையா, அதாவது ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறதுக்கெல்லாம் இந்த மீசோசோம் மெயினாக வந்து யூஸ் ஆகுது. இப்போ பிளாஸ்மா சவ் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் குமிழ்கள், சிறு குழல்கள், மென் அடுக்குகள் போன்ற வடிவங்களில் செல்லில் உள்நோக்கிய மடிப்புகள் வந்து ஏற்படும். செல்லை என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள வந்து மடிப்புகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த மடிப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாம் வந்து அப்படியே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆகும்போது என்ன பண்ணும், இதோட மெயின் ஃபங்க்ஷன் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கும் சுவாசித்தல் ஃபங்க்ஷனுக்கும் பைனரி ஃபிஷனுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், பாலிசோம்ஸ் அண்டு பாலிரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் த ப்ரோட்டீன் சிந்தசைஸ். இப்போ ரிபோசோம்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் அப்படிங்கிற மெட்டபாலிசம் நடக்கும். எங்கே அப்படின்னு கேட்டால் ரிபோசோமில். த நம்பர் ஆஃப் ரிபோசோம்ஸ் பர் செல் வேரியஸ், அதாவது என்னவாகும், செல்லுக்கு செல் வந்து வேரியஸ் ஆகும். அதாவது 10,000 to 15,000 வரைக்கும் ரிபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த ரிபோசோம்ஸ் ஆர் 70s டைப்ஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த 2 சப்யூனிட்ஸ். இப்போ 70s 80s அப்படின்னு 2 ரிபோசோம்ஸ் இருக்குது. இப்போ 70s டைப்ஸில் கன்சிஸ்ட் ஆஃப் த என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சப்யூனிட்ஸ் 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று வந்து 70s ரிபோசோம்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து 80s ரிபோசோம்னு சொல்லுவோம். இந்த 80s ரிபோசோம்ஸ் எப்படி வந்து சப்யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா 50s ரிபோசோம்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று 30s ரிபோசோம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். The ribosomes are held together by mRNA and from the polyribosomes or polysomes அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக பார்த்தீங்க இந்த ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறது என்னது, ப்ரோட்டீன் சிந்தசைஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் ரிபோசோம்ஸில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் 70s 80s அப்படிங்கிற 2 சப் யூனிட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ mRNA அதாவது DNA வந்து கன்வெர்ட் ஆகி RNA வந்து mRNA இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பாலிசோம்ஸில் தான் நடக்கக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ளாஜெல்லா. இந்த ஃப்ளாஜெல்லா வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மூமெண்ட்டு தான் என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஒரு பாக்டீரியா வந்து மூமெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃப்ளாஜெல்லா தான் மெயினாக வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ இதோட ஃப்ளாஜெல்லாவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 mm இன் டயாமீட்டராக இருக்கும், 15 mm இன் லென்த்தாக இருக்கக்கூடியது. ஃப்ளாஜெல்லா யூகேரியாட்டிக் செல் கண்டென்ட். யூகேரியாட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 9+2 அதாவது மைக்ரோ டியூபிள்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ்மெண்ட் ஆகிறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். அதாவது ஃப்ளாஜெல்லா ஆர் யூஸ்டு ஃபார் த லோகோமோஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், based on the number and position of flagella 3 are different types of bacteria. இப்போ அதோட சைஸ் ஷேப் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபிம்ப்ரியா ஆர் பைலி. பைலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஃப்ளாஜெல்லாவில் இருக்கக்கூடிய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ஃப்ளாஜெல்லாங்கிறது கசை இலை. ஓகேவா, இது எதுக்கு யூஸ் ஆகும், மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன். இப்போ பைலி அப்படிங்கிறது ஃப்ளாஜெல்லா கண்டைன் ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரெசன்ட். இதுவும் எதுக்கு மெயினாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஹெல்ப் த லோகோமோஷனுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்வால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டாக்க the gram negative bacteria for example enterobacterium அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இந்த பைலியா 0.2 to 20 mm long with a diameter இருக்கும். about 0.025 mm இருக்குது. அடிஷன் ஆஃப் நார்மல் பைலி. இப்போ பைலி வந்து என்ன பண்ணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூமெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் அப்படின்னா இதில் செக்ஸ் பைலி அப்படின்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த செக்ஸ் பைலி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மெயினாக அதாவது ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் அதாவது கேமெட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது இல்லையா, அதுலேயும் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. த அடிஷன் டு நார்மல் பைலி 3 ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் பைலி which help in conjugation called the sex pili are also found.
பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் அதாவது 6 ஃபைலி வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் பார்த்தோம். பாக்டீரியல் செல் என்ன பார்த்தோம், கேப்சூல் பார்த்தோம், செல் வால் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா மெம்ப்ரேன் பார்த்தோம், சைட்டோபிளாசம் பார்த்தோம், பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் பார்த்தோம், பிளாஸ்மிட் பார்த்தோம், மீசோசோம் பார்த்தோம், பாலிசோம்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து ஃப்ளாஜெல்லா, பைலி இதெல்லாமே பார்த்தோம். இது ஒரு 5 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அழகாக நீட்டாக டயக்ராம் போடுங்க. டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா பார்ட்ஸ் வெரி மஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.